Hi guys. Hi சொல்லு மம்மி. Hi. இப்போ நம்ம எங்க போறோம்? திருச்சி போறோம். எதுக்கு? டிமார்ட்டுக்கு. அப்புறம் பாப்பு குட்டிக்கு வெள்ளியில பொருள் வாங்க போறோம். எஸ். இப்போ திருச்சி போறோம் guys. லலிதா ஜுவல்லர்ஸ் போறோம். அங்க போய் சில்வர் வாங்குறோம். அதுக்கப்புறம் முடிஞ்ச டைம் இருந்தா டிமார்ட்டுக்கு போறோம். அதுக்கப்புறம் எனக்கு பிரேஸ்லெட் பார்க்க போறோம். பொறுமையாக டீ குடிச்சிட்டு போகிறோம். இப்போ டைம் ஒரு 11:30 இருக்கும். காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம் திருச்சிக்கு. நான், அம்மா, அப்பா 3 பேர் மட்டும்தான் போனோம். கார்த்தி அவன் ஃப்ரெண்டுக்கு ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்னைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லலிதா ஜுவல்லர்ஸ் திருச்சிக்கு தான் போக போகிறோம். எதுக்காக இங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாப்பக்குட்டிக்கு சில வெள்ளி பொருட்கள், அதாவது சில்வர் ஐட்டம் வாங்குறதுக்காக தான் போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். போற வழியிலேயே ஃபர்ஸ்ட் பெட்ரோல் போட்டுட்டு ஏர் செக் பண்ணிட்டு தான் கிளம்பணும். இந்த பெரிய ஆஞ்சநேயர் கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரூர் டு திருச்சி ரூட்ல தான் இருக்கு. எப்பவுமே இங்க நின்று சாமி கும்பிட்டு தான் நாங்க கிளம்புவோம். இந்த ரிவர் என்னன்னு பாத்தீங்கன்னா காவேரி ஆறு. போற வழியில தான் இருக்கும். அன்னைக்குதான் வாட்டர் திறந்து விட்டுருந்தாங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. இப்ப திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்குள்ள என்டர் ஆயிட்டோம். அங்க தூரமா பாத்தீங்கன்னா ஒரு மவுண்டைன் மாதிரி தெரியுதுல, அதான் உச்சி பிள்ளையார் கோயில். லலிதா ஜுவல்லர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் மெயின்லயே தான் இருக்கு. சேஃப்டி பத்தி யோசிச்சிங்கன்னா ரொம்பவே சேஃபா தான் இருந்துச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சானிடைசர், டெம்பரேச்சர் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உள்ள விட்டாங்க. ஸோ ரொம்ப சேஃபா தான் எங்களுக்கு தெரிஞ்சது. சில்வர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோர்ல இருந்துச்சு. கொரோனானால லிஃப்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் வழியா தான் நடந்து போனோம் நாங்க. ஃபர்ஸ்ட் போனதும் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க்கல் குட்டிக்கு கொலுசு தான் பார்த்தோம். இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலுசு அங்க இருந்துச்சு. யார் இந்த பாப்பு குட்டி, ஸ்பார்க்கல் குட்டின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டோட குட்டி ஏஞ்சல். இப்போ புதுசா வந்திருக்காங்க. என்னோட கிருஷ்ண ஜெயந்தி vlog பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எங்க அக்காவுக்கு வந்து ஒரு பாப்பா பிறந்திருக்கா. அவங்க இப்போ சிங்கப்பூர்ல இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பிளான் இருந்துச்சு வரதா. பட் அவங்களால வர முடியல டியூ டு கொரோனா சுச்சுவேஷன். பட் அவங்க வரும்போது அம்மா ரெடியா இருக்கட்டும் எல்லாமே பாப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டாங்க. கொலுசுக்கு அப்புறம் நாங்க அருணாக்குடி தான் பார்த்தோம்.
நாங்க ஏன் லலிதா ஜுவல்லர்ஸ் போறோம் பாத்தீங்கன்னா சில்வர் ஐட்டம் எதுக்குமே வந்து செய்கூலி சேதாரம் கிடையாது, பிளஸ் நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதனாலதான் மெயினா நாங்க லலிதா ஜுவல்லர்ஸ்க்கு போனோம். இந்த கொலுசு தான் நாங்க பாப்புக்குட்டிக்கு ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ணோம். நிறைய டிஃப்ரெண்டா அருணா கொடி இருந்துச்சு. பட் நாங்க பிளெயின்ல கேட்டோம், பிகாஸ் அது ரொம்ப பட்டையா இருக்கு, பாப்பாக்கு குத்துங்கிறனால. பட் அது பாய்ஸுக்கு தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்க இந்த கொலுசுலயே கொஞ்சம் பட்டையா இருக்கிறது பாப்புக்குட்டிக்கு எடுத்துக்கிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமா சாமி சிலைகள் வெளியில செஞ்சு வச்சிருந்தாங்க. பக்கத்திலேயே துளசி மடமும் காமதேனு சாமியும் இருக்கும். நீங்க ஆல்ரெடி என்னோட கிருஷ்ண ஜெயந்தி விளாக் இல்லைன்னா விநாயகர் சதுர்த்தி விளாக் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கதான் நாங்க அதை வாங்கினோம். இந்த அருணா கொடி தான் பாப்புக்குட்டிக்கு ஃபைனலா நாங்க செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் பாப்புக்குட்டிக்கு பிளேட் செலக்ட் பண்ணோம். ஆல்ரெடி அம்மா சாப்பிட்றதுக்கு பவுல் வாங்கி முன்னாடியே வீட்டுல வச்சுட்டாங்க. இப்ப இதுல ரெண்டுல எந்த பிளேட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருந்தோம். பட் எனக்கு வந்து ஆன்டிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா எங்க பவுலோட மேட்ச் ஆச்சு அந்த பூ டிசைன். ஸோ நாங்க பாப்புக்குட்டிக்கு அந்த ஆன்டிக் மாடல் பிளேட்டே நாங்க சூஸ் பண்ணோம். அப்புறம் ஸ்பூன் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பூன் இருந்துச்சு. நாங்க பிளேட்டுக்கும் பவுலுக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஆன்டிக் டைப் ஸ்பூனே செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சங்கு வாங்கணும், பாப்பாக்கு மருந்து அந்த மாதிரி ஐட்டம்லாம் கரைச்சு ஊத்துறதுக்காக. இந்த இது பாத்தீங்கன்னா அப்பா வந்து போன்ல மாமா கிட்டே அக்கா கிட்டேயும் செலக்ட் பண்ணி டிசைன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கிண்டி அப்புறம் கிளாஸ் எல்லாம் வர்றதுக்காக. எங்களுக்கு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனா இருந்துச்சு, கிண்டி வாங்கலாமா இல்ல கிளாஸ் வாங்கலாமான்னு. பட் அப்பாவும் நானும் வந்து கிளாஸே வாங்கலாம்னு சொன்னோம். பிகாஸ் கிண்டி அவனால பிடிக்க முடியுமான்னு தெரியல, கிளாஸ்னா அட்லீஸ்ட் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி ஆன்டிக் டைப்லயே வந்து ஒரு சின்ன கிளாஸ் வந்து பாப்பாக்கு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி கியூட்டான கிண்டிலாம் அங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பா இதுவுமே பாப்பாக்கு வாங்குவோம்னு நினைக்கிறேன் நாங்க. அதே மாதிரியே அங்க நிறைய குட்டி குட்டி கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்துச்சு. அங்க இருந்த எல்லாருமே எங்களுக்கு சூப்பரா கைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம சூப்பரா பேசுனாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அங்க இருந்த எல்லாருமே. நாங்க கேட்ட எல்லாத்துக்குமே பொறுமையா பதில் சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன் வந்து எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க. இந்த திங்ஸ் எல்லாம் தான் நாங்க பாப்புக்குட்டிக்கு டோட்டலா வாங்கினோம். நெக்ஸ்ட் நாங்க சொம்பு பார்த்தோம். அம்மா என்னோட மேரேஜ்க்கு சேர்த்தணுங்கிறதுக்காக சொம்பு போய் பார்த்தாங்க. பட் எங்களுக்கு வந்து வேற மாதிரி டிசைன் கேட்டிருந்தோம், ஆன்டிக் டிசைன்ல. நெக்ஸ்ட் வீக் வரும்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். மோஸ்ட்லி அப்படி ஆன்டிக் டிசைன் கிடைக்கலன்னா இந்த லக்ஷ்மி சொம்பு தான் வாங்கலான் இருக்கோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் பெரிய கிளாஸ் போய் அம்மா பார்த்தாங்க.
எதுக்காகனா இதுவும் என்னோட மேரேஜ்க்காக தான். இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்ததுனால இதே கிளாஸ் வந்து 2 வாங்கிக்கிட்டாங்க. இதெல்லாம் தான் நாங்க மொத்தமா வாங்கின சில்வர் ஐட்டம்ஸ். எல்லா திங்ஸுமே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நானும் அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்பா போய் பில்லிங் கவுண்டர்ல எவ்வளோ ஆச்சு, எத்தனை கிராம் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் கணக்கு போட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு இருந்தாரு. பில் போட்டுட்டு இருக்கும் போது அம்மாக்கு எனக்கு மேரேஜ் வச்சா விளக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது ஞாபகம் வந்துச்சு. ஸோ நாங்க போய் விளக்கு பார்த்தோம். லக்ஷ்மி காசு வச்ச மாதிரி அம்மா கேட்டாங்க. அந்த டிசைன் அங்க இல்ல. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். எல்லா சில்வர் ஐட்டமுமே நல்லா ரேப் பண்ணி கிஃப்ட் பாக்ஸ்ல வச்சு தான் கொடுத்தாங்க. நிஜமாவே சொல்றேன், அங்க இருக்க சில்வர் ஐட்டம் கலெக்ஷன்ஸ், அங்க இருந்த பீப்பிள் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நீங்க சப்போஸ் ஏதாவது சில்வர் ஐட்டம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா போய் லலிதா ஜுவல்லர்ஸ்ல போய் பாருங்க. ஃபைனலா எல்லா ஐட்டமுமே சமயபுர சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு அப்பா கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் கோல்டு பிரேஸ்லெட் செக்ஷன் போனோம். எனக்கு பிரேஸ்லெட் வாங்குறதுக்காக இந்த மாதிரி கடா, அதுக்கப்புறம் செயின் டைப் ரெண்டுமே பார்த்தோம். எனக்கு செயின் டைப் தான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடா வந்து பேங்கிள் மாதிரி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பிகாஸ் என்னோட ரிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பெருசாக எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் பிரேஸ்லெட் செயின் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃபிட்டாக கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ தட் நான் செயினை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் எந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா செயின்லையுமே டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். செயின் டைப்ல எனக்கு ஒன்றும் அவ்வளோவா பெருசா பிடிக்கல. ஸோ அம்மா கடை பார்த்தாங்க. அம்மாக்கும் அப்பாவுக்கும் இந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆல்ரெடி என்கிட்ட பேங்கிள் இருக்கு, கோல்ட் பேங்கிள். ஸோ எனக்கு இது வேண்டாம்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நான் பிரேஸ்லெட் எதுவுமே நான் இங்கே வாங்கலை.
பட் கரூர் போயிட்டு நெக்ஸ்ட் டேவே அப்பா கூட போய் நானும் அப்பாவும் நிறைய கடையில பார்த்தோம். அங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த பிரேஸ்லோட கிளிப்பை வந்து இந்த வீடியோ கண்டினியூஷனா நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். அதுல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த vlog இதோட முடியல. நெக்ஸ்ட் வீடியோவும் இதோட கண்டினியூஷன் வீடியோ தான் காமிக்க போறேன். சாப்பிட்டது, டிமார்ட் போனது அதெல்லாம் தான் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ஸோ வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much for watching.